ஊடக வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் அனைத்து தரப்பிலும் இவருடைய முகமும் இவருடைய செய்திகளும் வருகிற போது அண்ணாமலை என்ற பிம்பம் மறைந்துவிடும் என்ற நோக்கத்திற்காக அத்தனை பேரும் அதற்கு ஆசைப்படுகிறார்கள். அப்படி இருக்கிற போது இந்த செய்தியும் அதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் இன்று கடந்து ஒரு 2 வாரங்களாக வருகிறது. அது பாஜக கட்சியுடைய வளர்ச்சியை கெடுதலாக நான் பார்க்கப்படுறேன். இந்த இடத்துல வந்து இது எடப்பாடி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், உதயநிதி ஆகட்டும், மற்ற ஏனைய அனைத்து பேருக்கும் இந்த இவருக்கான முகத்திற்கான செய்தி ரீச் ஆவதை போல மற்றவர்கள் ரீச் ஆவதில்லை. அதனால இவர் போயிட்டாருன்னா தமிழக அரசு திராவிட ஆட்சியும் திராவிட கட்சிகளுடைய வளர்ச்சியை பாதுகாப்பதற்கு அவங்க குறியா இருக்காங்களே, அதற்கு குந்தகமா இருப்பது அண்ணாமலையை தான் பார்க்கப்படுறாங்க. சார், அமித்ஷா சென்னைக்கு எடப்பாடி ஏதாவது மீட் பண்றாரா? இல்லைங்க, வெங்கைய நாயுடைய திருமணத்துக்கு தான் வந்து அவர் போயிட்டு நிகழ்ச்சி முடிச்சுட்டு போறாரு. இதுல எந்த விதமான உள்ள அரசியல் இருப்பதாக பார்க்கப்படல. அநேகமா கிஷன் ரெட்டி அவர்கள் இன்றைக்கு வருகிறார். இன்றைக்கு வந்து அது ஆய்வு செய்யப்பட்டு சில விவாதங்கள் செய்யப்படுவாங்க. மறைமுகமாக இன்டர்னல் பாலிடிக்ஸ் பற்றி விவாதங்கள் செய்யப்படுகிற போது அந்த மாவட்டத்தினுடைய அறிக்கை இன்றோ இல்ல நாளையோ 3 மாவட்டத்துக்கான தலைவர்